காலத்துல யெரொபெயாம் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்திருக்கிறார். 7வது அதிகாரத்துல நீங்க அந்த வசனத்தை படிக்கலாம். 10வது வசனம். 7வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனாக அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தையெல்லாம் சகிக்க மாட்டாது, யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். ஆமென். இங்க நம்ம கவனிக்கும் பொழுது பெத்தேல்ல ஆசாரியனாயிருந்த அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் காலத்துல தீர்க்கதரிசியாக ஒரு தீர்க்கதரிசி ஆமோஸ் எழுவதை நாம் இங்க பார்க்கிறோம். என்ன நடக்குதுன்னா, ஆமோஸ் அவர் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்குகளை பொறுக்குகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்றார். எத்தனையோ பெரியவர்கள், வேத வல்லுநர்கள், வேத பாரகர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கனத்துக்குரியவர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆமோஸ் சொல்றாரு, இப்படி மந்தையின் பின்னே போய்கொண்டிருந்த என்ன கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யாகவே இந்த ராஜாவின் பார்வைக்கோ ஆசாரியனுடைய பார்வைக்கோ ஏற்புடையவனாய் இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டு நம்முடைய வார்த்தை அவன் மூலமாய் வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டாருன்னா அது ஒரு பிரத்யேகமான ஒன்று. அந்த மாதிரி நிலையிலிருந்த தீர்க்கதரிசியின் காலத்துல சொல்லப்பட்டிருக்கின்றதான சில விஷயங்களை நாம் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து நாம் வாசித்து தெரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதில் கடைசி அதிகாரத்துக்கு நாம் வரலாம். 9வது அதிகாரத்துல 10, 9 வசனங்களை நீங்க வாசிக்கலாம். 10வது 8, 9. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சல்லடையினால் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. 10. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். இந்த தொகையா சொல்ல போனா இந்த 8, 9, 10ல ஒரு மகத்தான சத்தியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன அதுன்னா, பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமா கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமா ஆண்டவர் எத்தனையோ விதமான கிருபைகளை கொடுத்து அந்த ராஜ்யம் செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஜனங்கள் நன்மை அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்பது ஆண்டவருடைய கோரிக்கை, எதிர்பார்ப்பு, அவருடைய விருப்பம் அதுதான். ஆனா கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு முடிவில் அவருடைய சித்தத்துக்கு மாறாக நடக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், கடைசியில
அழிவுக்கு, நியாய தீர்ப்புக்கு, தம்முடைய கோபத்தை ஊற்றுவதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலில என்ன இல்லைன்றத நம்ம கவனிக்கணும். 5வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நீங்க படிக்கிறீங்க. இஸ்ரவேலில 5:21. சரி, இருக்கட்டும் ஜெபா, இன்னைக்கு நிறுத்திட்டு பார்க்கலாம். ஆமா, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்றி உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இங்க பாருங்க, எல்லாமே இருக்குது. பண்டிகை இருக்குது, பலி இருக்குது, அங்கே சொல்லப்படுகிறதான பாட்டு இருக்கிறது, வீணைகளின் ஓசை இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்கிறார்களே ஒழிய கர்த்தர் விரும்பத்தக்க காரியம் அங்கே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா 8:3 கூட ஒரு விஷயம் படிங்க. 8வது அதிகாரம் 3வது வசனம். அந்நாளிலே தேவ ஆலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். பாத்தீங்களா, தேவ ஆலயத்துல பாடப்படுகிற, தேவ ஆலயம் இருக்குது, அங்க பாடப்படுகிற பாடல்கள் எப்படி ஆகும்னா அலறுதல்களாக மாறும். இன்னைக்கு கவனிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புறேன். ஒரு காலத்துல ஆரம்ப நாட்கள்ல சொல்றேன், நான் இங்க எங்கன்னா ஒரு சர்ச்சு ஒண்ணு கட்டினாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது அமெரிக்கா துட்டு, அமெரிக்கா துட்டு, வெளிநாட்டு பணம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது. அங்க கர்த்தருடைய ஆலயம் இல்லாது இல்ல, ஊழியக்காரர்கள் இல்லாது இல்ல, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு என்ன அந்த நிலவரம்? ஏன் இந்த உலகத்திலேயே பயங்கரமான அழிவு, மரணம், கொள்ளை நோய் அந்த தேசத்துல தாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தேசத்தை கர்த்தர் செழிப்பாக்கி ஆசீர்வதித்து அதிகபட்சமா உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்குரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சார். செழிப்பும் செல்வாக்கும் அவங்களுக்கு உயர்வும் கனமும் வந்த பொழுது கர்த்தரை தேடுறத, கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிறத அவங்க பின்ன தள்ளி போட்டதுனால கடைசியில என்னாச்சுன்னா அந்த இடத்துல இப்படிப்பட்ட சாவு செய்திகளை நாம கேட்கிறோம். அதுதான் இந்த 9வது அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க படிக்கிறீங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதை வச்சு நீங்களும் நானும் என்ன எச்சரிப்படைய வேண்டியவர்களா இருக்கிறோம்னா, அது அந்நியனோ அல்லது கர்த்தருடைய பிள்ளையோ, அது யாராயிருந்தாலும் பாவம் என்பது கர்த்தருக்கு விரோதமானது, அவர் விரும்பாததுன்றதை நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியா இருக்கிறது. பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமா வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை பூமி மேல் இராதபடிக்கு என்ன பண்ணுவாராம்? அழித்து போடுவார். கடைசியில கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா,
இன்னைக்கு கொரோனாவிலே அழிக்கிறதை விட இன்னும் பயங்கரமான அழிவு பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு லேசான காரியம்தான். ஏன் கடைசியில் அந்த அழிவுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாருன்னா, அவங்கள தேவனுடைய கோபம் நிறைவேறதுனால அந்த அழிவை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இதுல இன்னொரு காரியம், அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவனை அறிந்தவர்களுக்குள்ளே இன்னொரு காரியத்தை எங்க சொல்றாரு, அழித்து போடுவேன். ஆகிலும் யாக்கோபின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? யாக்கோபின் வம்சத்தை என்ன பண்ண மாட்டாராம்? அழிக்க மாட்டேன். இந்த அழிவை குறித்து இங்க இன்னொரு வசனத்தை கூட நான் படிக்கலாம். வாசிங்க. 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிங்க. 5வது அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள். இல்ல 5வது அதிகாரம் என்ன வசனம் சொன்னேன்? நரகத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் எத்தனை பேரா? 100 பேர். 100 பேரில் 10 பேர். அப்படின்னா எப்படி சொல்றது அந்த கணக்கை? நம்ம 10% கடைசியில இருக்க போறது மீந்திருக்கிறவர்கள் என்ற தொகை 10% காட்டுது. இந்த 10% நோக்கம் என்னன்னா, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா, நீதி உள்ளவர்களா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருந்திருக்கணுன்றது தான் நமக்கு இங்கே வெளிப்படுகிற ஒரு சத்தியம். எந்த காலத்திலும் சரி, அநேகர் பொல்லாத வழிகளில் போனா கூட ஒரு குறிப்பிட்ட வர்க்கம், கர்த்தருக்கு பயந்த வர்க்கம் கண்டிப்பா மீதியா இருக்கவே செய்யும் என்றது இந்த வசனத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு வெளிச்சம். அதை மீண்டும் அதை கண்டினியூ பண்ணலாம். 9வது வசனம் படிங்க. இதோ ஜல்லடையினால் சல்லி தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சல்லி தரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை என்ற ஒரு அருமையான வாக்கை நாம் எங்க கவனிக்கிறோம். ஜல்லடைனாலே ஜல்லி தரிக்கிறது போல, ஜல்லடையில அரிசியோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு ஜல்லிப்பாங்களன்னா சின்ன பகுதிகள் எல்லாம் கீழே போயிடும். அந்த மணியாக இருக்கிற பகுதிகள் மட்டும் அந்த ஜல்லடையில் நிற்கும். ஆனால் ஒரு கோதுமை மணி கூட என்ன பண்ணதான் தரையில விடுறதில்லை. இயேசு கோதுமை மணிக்கு சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அது எதை குறிக்கிறதுனா, கோதுமை மணியான்றது நம்மளை குறிக்கிறது தான். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையிலே என்ன சேர்ப்பார்? களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினிலே சுட்டெரிப்பார் என்ற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அப்படின்னா கோதுமை மணி கர்த்தருக்கு பிரியமான நிலையில ஜீவிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் பயப்பட தேவையில்லை. தம்முடைய களஞ்சியத்தில் அவர் சேர்த்து கொள்றதுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். அதே நேரத்தில் 10வது வசனம் கூட நீங்க படிக்கலாம். தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். பட்டயத்தினால் என்ன பண்ணுவார்கள்? சாவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க பக்தியும் இருக்கும், அதே நேரத்துல பாவமும் இருக்கும் என்றதுதான் இங்க நமக்கு வெளிப்படுகிற விசேஷம்.
இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவம் தான், ஆனா கிறிஸ்துவ இல்லை. பாவத்தை விட்டு ஜெயித்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ள இல்லாததுனால இப்படி சொல்லி கொண்டாலும் சரி அவர்கள் மரணத்துக்கு தப்ப போகிறது இல்லைன்றது ஒரு தெளிவான சத்தியம். என் ஜனத்திலே தீங்கு என்னை அணுகாது, இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு சம்பவிக்காது என்று சொல்லுகிற பாவிகள் அதுல என்ன பண்றது இல்லை, நினைக்கிறது இல்லை, அவங்க சாவார்கள் என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த வசனத்தின்படி நாம பார்க்கும்போது தேவன் நமக்கு எவ்வளவோ பெரிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அல்லது இவ்வளவு பெரிய கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன, அவருடைய கிருபையை எப்படி அலட்சியம் பண்ணிட்டாங்க அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். 10வது வசனம் முதல் படிக்கிறீங்க. 2 நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை 40 வருஷமாக வனாந்திரத்திலே வழிநடத்தி உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் புத்திரரே இப்படி நான் செய்யவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். இவைகளை நான் செய்யவில்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன செஞ்சாரா? யா பேசு. எமோரியருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு எகிப்திலிருந்து இவங்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணாருன்னா வர பண்ணார். அப்போ எகிப்தினுடைய பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ஆச்சரியமா விடுதலை ஆக்கினார். அதே நேரத்துல 40 வருஷ காலம் வனாந்தரத்துல அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். இதைதான் நினைப்பூற்றார். நீ எங்க இருந்த ஆளு, எப்படி இருந்த ஆளு, ஒரு விடுதலை இல்லாத, ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத, சிறுமையிலே, வருத்தத்திலே, அடிமைத்தனத்திலே தத்தளித்து கொண்டிருந்த உன்னை நான் விடுதலையாக்குறத நீ மறந்துட்டியான்ற மாதிரி எங்க கர்த்தர் வெளிப்படுத்துறார். உன்னை நடத்தி வந்த விதம், எத்தனை வருஷ காலம் உனக்கு நான் நல்லவரா போதுமானவராக இருந்து நடத்தினேன். இன்னொன்று கூட நீங்க படிக்கும்போது அதுல 9வது வசனம் படிங்க. இப்போ 9வது வசனம் 2:9. நானும் கேதுரு மரங்களைப் போல உயரமும் கர்வாலி மரங்களைப் போல வைரமுமாய் இருந்த ஒரு எமோரியனை கர்த்தர் எப்படி ஒப்பிட்டு சொல்றாருன்னா, அவனுடைய உயரமும் அவனுடைய சரீரத்தின் வலிமையை சொல்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்றார். எமோரியன் எப்படிப்பட்டவனா? கேதுரு மரங்களைப் போல உயரமும் கர்வாலி மரங்களைப் போல வைரமாயிருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு, அவ்வளோ பெரிய பலசாலிகளா உயர்ந்தவங்களா இருந்தவங்களை நான் அழித்துதான் இந்த தேசத்தை நீங்க கட்டி கொள்றதுக்கு நான் உதவி செய்தேன். அங்கிருந்து உங்களை அற்புதமா நான் வழி நடத்தி கொண்டு வந்தேன். அருமையா விடுதலை ஆக்கினேன். உங்கள் பிள்ளைகளை நான் இப்படிப்பட்ட மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்தேன். இப்படிப்பட்ட என்னுடைய வார்த்தைய நீங்க அசட்டை பண்ணிட்டீங்க, என்ன நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, என்ன நீங்க கணக்கில் வைக்காத போயிட்டீங்கன்றத ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கு. சொல்லாம ஆமென், ஸ்தோத்திரம். அதுதான் அவர் செய்த காரியத்தை நாம் மறக்க கூடாதுன்றதுக்காக இந்த வார்த்தையை அவர் நினைப்பூட்டி காண்பிக்கிறார். இப்போ நீங்க 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்களன்னா அதுல தமஸ்குனுடைய அக்கிரமம் என்ன, காத்சாவுடைய அக்கிரமம் என்ன, பெலிஸ்தருடைய அக்கிரமம் என்ன, தீருடைய அக்கிரமம் என்ன, ஏதோமுடைய அக்கிரமம் என்ன, அம்மோன் புத்தருடைய அக்கிரமம் என்ன, அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து
2வது அதிகாரத்துல யூதாவை குறித்து இஸ்ரவேலை குறித்து அவங்க செஞ்ச அக்கிரமத்தை இங்க கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க பார்க்கலாம். 2வது அதிகாரத்துல 4வது வசனத்தை. மேலும் யூதாவின் 3 பாதகங்கள் யூதாவின் 3 பாதகங்கள் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினை திருப்ப மாட்டேன். நான் அவர்களுடைய ஆக்கினை என்ன பண்ண மாட்டேன், திருப்ப மாட்டேன். அவங்களுக்கு மேல வர வேண்டிய தண்டனைய நான் திருப்ப போறதில்லை, மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. ஆண்டவர் அருமையா சொல்றாரு, அவர்களுக்கு நான் வேதத்தை நான் எழுதி கொடுத்தேன், கட்டளைகளை அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். அதை கணக்கில் வைக்கலாங்க. விக்கிரகத்தை சேவிக்காதீங்க, அதை பண்ணாதீங்க, அதை தொழுது கொள்ளாதீங்கன்னு சொன்னேன். அதை அவங்க கணக்கில் வைக்காம போனாங்க. அந்த வேதத்தையே ஒரு கணக்கில் வைக்காத புறக்கணிச்சு அவங்க பிதாக்கள் என்ன பண்ணாங்கன்னா பொய்களினால என்ன பண்ணாங்களா, மோசம். பொய்கள்னா என்னது இங்க விக்கிரக ஆராதனை. என்ன ஆராதனை? விக்கிரக ஆராதனை. உருவம் சரியா இருக்கும், பார்க்கறதுக்கு கண் இருக்கும், வாய் இருக்கும், மூக்கு இருக்கும், அதனுடைய அவயங்கள் எல்லாம் இருக்கும். அதுல என்ன இருக்காது, ஜீவன் இருக்காது. அது என்னன்னா அது ஒரு பொய், அது ஒரு மாய. ஆகவே இதனாலே மோசம் போனார்களே, வசனத்தை தள்ளிட்டாங்களே. இன்னைக்கு கூட அமெரிக்கா இல்லைன்னா வளர்ந்த நாடுகள் தேசங்கள் எல்லாம் ஆலயங்கள் மூடப்பட்டு அது வித்தியாசமான நிலைக்கு போயிட்டு இருக்க காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இருந்த செல்வாக்கில் கர்த்தரை அசட்டை பண்ணி மற்ற காரியங்களுக்குன்னு அதை வித்து போட்டதுனால இன்னைக்கு தேவ கோபத்தை அவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. ஆனால் நம்முடைய காரியம் எப்படின்னா, நாம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து அவர்தான் தேவன் என்ற ஒரு பாக்கியமான வெளிச்சத்தை நமக்கு கொடுத்ததுனால நாம் இந்த அளவுக்கு கர்த்தரை பற்றி கொண்டதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இதுல பெருமை பாராட்டத்துக்கு ஒரு காரியம் இருந்தா கூட நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. அவங்களையே இந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டாந்தாருன்னா நம்ம ஏமாத்துறன்றதை நினைச்சுக்கிறதுக்கு வழியா இருக்குது. அடுத்தது இஸ்ரவேலை பத்தி 6வது வசனத்துல சொல்றார். மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தம், இஸ்ரவேலின் 3 பாதங்கள் நிமித்தம், 4 பாதகங்களின் நிமித்தமும், 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய அக்கிரமத்தை ஆக்கினையை திருப்ப மாட்டேன். நான் அவருடைய ஆக்கினையை தண்டனை, அவர்களுக்கு வர வேண்டிய தண்டனையை நான் திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. பாருங்க, இங்க தரித்திரன் எளியவர்களை கணக்கில் வைக்காத போயிட்டு இருக்கிறான். நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று. ஒரு பாதரட்சனுடைய விலை எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஆனா ஒரு மனுஷனுடைய விலை எவ்வளவு மேன்மையானது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி உலகத்தை வைத்து ஆண்டவர் அந்த ஒரு மனுஷனை ஒப்பிட்டு பேசுறாரு. இங்க எந்த அளவுக்கு அவங்க மரியாதை கொடுக்குறாங்க மனுஷனுக்குன்னா, ஒரு ஜோடு பாதரட்சிக்கு விட்டு போடக்கூடிய அளவுக்கு சாதாரணமான நிலையை அவங்க பண்ணதா நாம் இங்க படிக்கிறோம். 7வது வசனத்தை படிங்க. அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஒரு கேவலமான, அதாவது முறைகேடான பாவங்கள், அந்த சீர்கெட்ட இச்சைக்குரிய காரியங்கள் அவங்களுக்குள்ள இருக்குதுன்றதை கர்த்தர் வெளிப்படுத்துறார். யூதாவில விக்கிரக ஆராதனையும் பொய்ய மாயை நம்பிக்கொண்டிருந்ததையும்
அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை அலட்சியம் பண்ணினதையும் அங்க சொல்லிட்டு இஸ்ரவேலுக்குள்ளே இருந்த பாவத்தையும் வெளிப்படுத்துறாரு. அவர்கள் நீதிமான எளியவர்கள் எல்லாம் அற்பமா எண்ணி அவங்கள ஒரு சாதாரண நிலைக்கு தள்ளதுனால வசனம் சொல்லுது, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. எந்த மனுஷனானாலும் சரி, அவனை மனுஷனா நினைக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிற காரியத்தை நம்மால பார்க்க முடியும். இதை வச்சு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கலான்னு விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் ஒரு சாதாரணமான மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு சில தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதுல ஒன்றை நாம பார்க்கலாம். முதல்ல 7வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறீங்க. 7வது வசனம். 7வது அதிகாரம். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இங்க நம்ம கவனிக்கிறோம் 7வது வசனத்துல, அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். தூக்கு நூலை நம்ம எதற்கு பயன்படுத்துறோம்? சொல்லு பாபு. அதை கல் கட்டும் போது மூளை மட்டும் சரியாக. வெரி குட். தூக்கு நூல் இங்க 2 பயன்பாட்டுக்கு இருக்குதுன்றதை நம்ம உங்களுக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம். வாசிங்க. சகரியாவின் புஸ்தகத்துல ஒரு தூக்கு நூலை நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை நீங்க படிங்க. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும், சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். இந்த செருபாபேல் யூதாவுக்கு தலைவனாக தேவன் இங்கே வைத்திருக்கிறார். இந்த செருபாபேலின் காலத்துல தான் திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் அவங்களை உற்சாகப்படுத்தினார். அந்த செருபாபேலுடைய கை, அவன் கை தான் அந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. இன்னும் கட்டுறதுக்கு நாள் இல்லைன்னு தள்ளி போய் கொண்டிருக்கும் போது மீண்டும் அந்த வேலைப்பாடு ஆரம்பிக்கிற நேரத்துல செருபாபேல் கையில பார்க்கிறார் தூக்கு நூலை. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கட்டடம் சீராய், ஒழுங்காய், அழகாய், நேர்த்தியாய் எழும்புவதற்காக, கட்டப்படுவதற்காக இந்த நூல் அங்கே பயன்படுத்தப்பட்டதை நம்ம வேதத்துல வாசித்து அறிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்துல தேவன் இன்னொரு காரியத்துக்காக இந்த தூக்கு நூலை பயன்படுத்துகிறார். வாசிக்கலாம். தூக்கு நூலை எதற்காக ஆண்டவர் பயன்படுத்தினார்? புலம்பல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க படிங்க. புலம்பல் 2வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார், நூலை போட்டார், அழிக்காதபடிக்கு தம் கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்ப செய்தார், அவைகள் முற்றிலும் பலனற்று கிடக்கிறது.
கர்த்தர் சீயோன் குமாரத்தின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தாராம். கட்டுவதும் கர்த்தர் தான், நிர்மூலமாக்குகிறதும் கர்த்தர் தான்ன்றதை நம்ம இங்க கவனிச்சு அறிஞ்சுக்கொள்ளணும். தூக்கு நூலை போட்டார், அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டது இல்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார், அவைகள் முற்றிலும் பலனற்று கிடைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே தூக்கு நூல் வருதுன்னா அதுல தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறதுன்றது அதனுடைய அர்த்தம். ஒன்று, கட்டுமானத்துக்கு தூக்கு நூல் பயன்படுத்தப்படுகிறது. இன்னொன்று, அழிவுக்கு, நிர்மூலமாக்குவதற்கு, தேவனுடைய கோபம் வெளிப்படுவதற்கு. நீங்க இன்னும் கூட 28வது அதிகாரம் 17வது வசனம் ஏசாயாவில் படிங்க. 28வது அதிகாரத்துல 17வது வசனத்துல நீங்க படிக்கலாம். 28:17. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கண்மலை அழித்துவிடும். பார்த்தீங்களா? இங்க அருமையா சொல்றார் பாருங்க. பொய் என்னும் அடைக்கலத்தை கண்மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். அப்படின்னா நியாயத்தை நூலாகவும் நீதியை தூக்கு நூலாய் வைக்கிறார். இதன்படி பார்த்தோம்னா ராஜாக்களின் புஸ்தகத்துல கூட ஆகாப் குடும்பத்தாருடைய காரியங்களை அவர் ஒரு தூக்கு நூல் வைக்கிறார், அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக. இங்க கூட இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த தூக்கு நூலை யாருக்கு காட்டுறாரு? ஆமோஸுக்கு காட்டார். ஏன்னா இனி நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என்னுடைய நீதி நியாயத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன், அழிவை நான் கட்டளையிட போகிறேன். எவ்வளவோ பொறுக்கிறார் கர்த்தர், எவ்வளவோ பொறுத்து 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 நேரங்களை கொடுத்து, சமயங்களை கொடுத்து, ஊழியக்காரில் அனுப்பி கொடுத்து, நீங்கள் திரும்பணும், ஒழுங்காகணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தம் அடையணும், தேவனை தேடணும், பாவத்தை விடணும், ஆண்டுடைய வருகை சமயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ எச்சரித்தாலும் அதை மதிக்காக போகும்போது கடைசியில் அவர் என்ன செய்வாருன்னா தூக்கு நூலை தான் பிடிப்பார். தூக்கு நூலை கட்டளை இருக்கிறார். நீதி நியாயத்தை அவர் செய்ய ஆரம்பிப்பார். இது ஒண்ணு. இன்னொரு காரியத்தை கூட சொல்றாரு. அதே ஆமோஸ் புஸ்தகத்துல 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது வசனம். அவர் ஆமோஸே 1லிருந்து படிப்பார். பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர் ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்ன காலம் வந்தது? முடிவு காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடைன்னா மரத்துல பூ உண்டாகி, பிஞ்சு உண்டாகி, காய் உண்டாகி, அது செங்காயாய் மாறி எந்த நிலைக்கு வருது? பழுத்த ஒரு நிலைக்கு வரும்போது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்? பறிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். ஆகவேதான் இங்க பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஜனத்துக்கு என்ன வந்துச்சு? முடிவு வந்துச்சு. ஐயாகவே இப்ப நடந்துகிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வெளிப்படுத்துகிற, எடுத்து காட்டுற காரியமாயிருக்கு. என்ன பண்றாங்க ஜனங்க? பழுத்து கொட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அழுகி போகுது.
இதே சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நம்ம வாசிக்கலாம். எழுந்து பார்க்கலாம். இது ஒரு ஏசியா 5:25 கூட படிச்சுக்கங்க. ஏசியாவில் 5:25 கூட ஒரு வசனம் படிங்க. அது முந்தின காரியத்துக்கானது, அது மறந்தன. ஆகையால் கர்த்தருடைய கோபம் ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். பார்த்தீங்களா? இங்க சொல்லப்படுகிற காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் தனது ஜனத்துக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்கள் கண்டிப்பா அதுக்கு ஜீவன் இருக்குதுன்றதுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பணம்ன்றது ஒரு பணமாவே மதிக்கப்படாதபடிக்கு ஒரு சர்வ சாதாரணமா போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இது கடைசின்றத நமக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியமா இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரலாம். இப்போ 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 14வது அதிகாரம் 18வது வசனம் படிக்கலாம். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் அந்த அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 1100 ஸ்தாதி தூரத்திற்கு 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. தேவன் மனுஷனை உண்டாக்குனது அவரை தேடுறதுக்கு, அவரை கனப்படுத்துறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவருடைய வார்த்தை கேட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. முடிவு என்ன ஆகுதுன்னா, அவன் அக்கிரமத்தின் உச்ச கட்டத்துக்கு போகும்போது கர்த்தர் முடிவா தம்முடைய கோபத்தை அவன் மேல ஊற்றி தன்னை உக்கிர கோபமாகிய ஆலையிலே மிதிப்பட்டு அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்தி போகிற ஒரு பரிதாபத்துக்கு பார்க்கிறோம். இததான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய காலத்துல அந்த தூக்கு நூலை இடுவதும் அந்த பழங்களை குறித்த காரியத்தை சொல்லுவதும் அந்த முடிவு கட்டத்தை குறித்ததான காரியங்களை தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்போதைக்கே இந்த நிலை இருக்குமானா இனி போகிற காலங்களில் அவருடைய கோபம் பற்றி கொள்ளுமானா யார் நிற்க முடியும் என்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு கோதுமை மணி கூட என்ன ஆகாது, தரையில விழுறதில்லை. நாம எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார்ன்றதையும் நாம் இங்க கவனிச்சுக்கிறோம். ஒரு கோதுமை மணியா ஆண்டவருக்கு உகந்தவளா ஜீவனுள்ளவர்களா என்ன சோதனை வந்தாலும் அந்த பதர்கள் என்ன பண்ணாதுன்னா இந்த தூட்டும் போது அந்த காற்றில் நிற்காது. இந்த சோதனை என்ற காலம் வரும்போது, உபத்திரவம் என்ற காலம் வரும்போது, பாடுகள் என்ற காலங்கள் வரும்போது அது நிற்காது. அது கோதுமை மணியா இருந்தா அந்த எல்லாத்துக்கும் நின்று களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற ஒரு நிலை கண்டிப்பா அதுக்கு இருக்கும்.
அது மாதிரி நாம் அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசனுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் ஆமோஸ் சொல்றாரு, ராஜாவுடைய நிலவரத்தையும் சொல்றாரு, அந்த ஆசாருடைய நிலவரத்தையும் சொல்றாரு, இன்னும் சொல்ல போனா அந்த ஜனங்களுடைய நிலவரத்தையும் எடுத்து சொல்றாரு. வாசிங்க, நீங்க பார்க்கலாம். ஆமோஸ்ல ராஜா என்ன ஆவாமா, நீ என்ன ஆவ, ஜனங்க என்ன ஆவாம். 7வது அதிகாரத்துல 11வது வசனம். யெரொபெயாம் பட்டத்தினால் சாவான் என்றும், யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். இங்க ஆமோஸ இந்த இடத்திலிருந்து நீ ஓடி போய் உன் ஊர்ல போய் அப்பத்தை புசித்து அங்க தீர்க்க தரிசனம் சொல்லன்னு சொல்லிட்டு இவன் விரட்டும் போது 16வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்பொழுது நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள். இப்போ நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெண் ஜாதி நகரத்தில் வேசியாவாள், உன் பெண் ஜாதி நகரத்திலே வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தினால் விழுவார்கள், உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும், வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும், நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய். அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய். என்னென்ன தீர்ப்பு வந்து அவன் மேல? அவங்க பசங்க செத்துருவாங்க. அவர் அசுத்தமான தேசத்துல செத்துருவாரு. அவங்க மனைவி வந்து வேசியாக்க போறாங்க. பாருங்க, ஒரு ஆசாரியனுக்கு ஏற்படக்கூடிய பரிதாபத்தை நீங்க இந்த கவனிச்சு பாருங்க. அசுத்தமான, அதாவது நீ எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு அந்த அந்நிய தேசத்துக்கு போக, உன் மனைவியோ ஒரு வேசியா போயிடுவா, உன் பிள்ளைகள் எல்லாம் பட்டயத்திடுவா. அப்படின்னா ஒரு ஊழியக்காருடைய குடும்பம் எவ்வளவு பரிதாபத்துக்கு போகுதுன்றதை பாருங்க. அதுல என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ்க்கையில கர்த்தர் இல்லை, அது கோதுமை மணியா இல்லைன்றது நமக்கு இங்க வெளிச்சமாகுது. இவர் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியுதுன்னா, இவர் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாரு. கர்த்தர் எழுப்பின ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் சொன்னதை சொன்னாரு. ஜனங்களுடைய அக்கிரமத்தை கண்டிச்சாரு. ராஜாவுடைய வழி சரியில்லைன்னு சொன்னாரு. அந்த அந்த ஆசானுடைய நிலவரம் சரியில்லைன்னு கண்டிச்சாரு. இவங்க வெறுத்தாங்க. ஆனா அதுக்கு தகுந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்துறாங்க. ஆக தேசமானாலும் சரி, ராஜாக்களானாலும் சரி, ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாலும் சரி, சரியில்லாத போது அழிவை தான் அவங்க சுதந்திரிக்கிறாங்கன்றத இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி தெளிவா எடுத்து சொல்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதிரி நிலவரத்தில் இருக்கும் பொழுது நாம செய்ய வேண்டியது என்ன? நாம செய்ய வேண்டியது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி வரப்போகிற காலங்கள் வந்து இதை காட்டிலும் கொடூரமான காலங்கள் தான் நம்ம சந்திக்க போகிறோம். இது துவங்கிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. இதை காட்டிலும் கொடூரமான காலங்கள் என்ன வரப்போகுது? இந்த உபத்திரவத்தை காட்டிலும் பெரிய காரியம் அந்தி கிறிஸ்துனுடைய காரியங்கள் வரும். அதுக்கப்புறம் அந்த உபத்திரம், மகா பெரிய உபத்திரம் வரும். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வருகை வரும். கர்த்தருடைய வருகைக்கு பிறகு என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவாங்க. அந்த சேர்த்து கொள்ளப்பட்ட பின்பு தேவன் என்ன பண்ணுவார்னா, இந்த பூமியை அரசாளுகிறவராக இருப்பார். அந்த அரசாட்சியில் யார் இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு காரியம் நடக்கும். சாத்தான் மீண்டும் எழும்புவான். கடைசியா என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் அந்த சாத்தானுடைய கூட்டத்தாரை ஜெயித்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, உலகத்தை அழிச்சு
அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கி அது நித்திய ஒரு நிலைக்கு கொண்டு வருவார். இப்படியெல்லாம் காரியங்கள் அவர் சொல்லியிருக்கிறதுபடி எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. இதில் இருக்கிறது தான் நிறைவேறும், இதில் இருக்கிறது தான் நடக்கும். ஆக நமக்கு வேதத்தை கையில் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதை சரியாக கவனமாக படித்து அந்த வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு சித்தமில்லாத எது இருக்குது என் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து போட்டுட்டு அவருக்கு பிரியமாக ஜீவிக்கிற நிலவரத்தில் நாம் தொடர்ந்து கடந்து போனால் அதே நேரத்தில் அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் செபிப்போம் பண்ணால் கர்த்தர் மெய்யாகவே ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. யோவேலில் ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அழிவு வரும்போது 1வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபிடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆமோஸ் தீர்க்கதரிசி காலத்தில் இருக்கிறதான நிலவரங்கள் நாம் சொல்ல கேட்டோம். அழிவு, அவருடைய கோபம், அவருடைய தீர்ப்பு, இதெல்லாம் கேட்டோம். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கூப்பிடுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள் என்பது தான். 2வது அதிகாரத்தில் கூட நீங்கள் வாசிக்கிறீங்க 12 அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய காலத்தில் இருந்த ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. பெரிய வித்தியாசம். இவங்க யூதர்களாக இருந்தாலும் இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேதம் இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க, பாவத்தில் அடிக்கடி விழுந்துடுறாங்க. அடிக்கடி வந்த ஒரு ஸ்திரத்தன்மையே கிடையாது. இன்னைக்கு நாம நம்முடைய நிலவரம் சொல்லியா பேச நம்ம விழுந்துடுறோமா இல்லை. என்ன கிருபா காரணம் என்ன தெரியுமா? அவங்க காலத்தில் இயேசு சிலுவையில் மறிக்கலை. அவருடைய போதனையும் அவங்க கேட்கல. இன்னொன்று சொல்ல போனால் அந்த அபிஷேகம் அவங்களுக்கு இப்போ நம்ம இங்கே வந்தால் என்ன ஆகுது, நமக்கு ஆண்டுடைய பிரசன்னம் நமக்குள்ளே வருதா இல்லையா? ஆண்டுடைய ஆவி நம்மளை பலப்படுத்துதா இல்லையா? அவங்க விளைவினர்களாக இருந்ததுனால பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? அப்படின்னா நம்ம ஆவிக்குள்ள நிரம்ப 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 என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தகுதி இல்லை. நமக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்திக்கினே இருக்கிறார் ஆண்டவர் நம்மள. அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அவங்க எப்பாவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவங்களுக்கு கையில வேதம் இருக்குதான்னா அதுவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் இருந்ததா கிருபா? ஆசாரியம் கையில இருக்கும். அந்த பண்டிகை ஆசரிப்பு, அந்த விசேஷத்தை கூடுதல் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தையை அவங்க கேட்பாங்க, அப்போ உணர்வடைவாங்க, அப்போ அறிக்கை செய்வாங்க.
ஆனா நம்ம கையிலேயே கர்த்தர் வேதத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். நமக்குள்ளே அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்திட்டு இருக்கிறார். யாபேஸ் புரியுதா இல்லையா? ஆமாங்க ஐயா. உண்மைதானே? அது அந்த அபிஷேகத்தில் ஊற்றி இருக்கிறதுனால தான் நம்மளால் நிற்க முடியுது. பெலன் தான் பரிசுத்தாவிகளிடத்தில் வரும்போது பெலன் அடைவீர்கள். அப்போ பாவத்தை செய்யக்கூடாத ஒரு நிலையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய தேவனுடைய வாசியை பார்க்கலாம். எங்க படிக்கிறாங்க? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? இது தப்பு, இங்க உட்காராத, இப்படி பேசாத, இதை செய்யாத அப்படின்ற எச்சரிப்பு நமக்கு வந்துக்கினே இருக்குது. ஆண்டவர் நம்மளை உணர்த்திக்கினே இருக்கிறார், பேசிக்கினே இருக்கிறார். சபை கூடி வரும்போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, அபிஷேகம் வரும்போது தேவன் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து, அப்போ அந்த ஜனங்களை காட்டிலும் பல மடங்கு நம்மளுக்கு பிரத்யேகமான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவர் நமக்குள்ளவே வாசம் பண்ணுகிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின்படி, சமயத்தின்படி தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது நாம் ஆண்டவர்கிட்ட கதறி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை, எங்கள் ஜனங்களை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிலவரங்களை கர்த்தர் மாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம்.